ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் ஷோ. இது நாங்க ஜெயா டிவியின் வாலு காசங்க. என்னடா என்னடா தெரியாதா உனக்கு மேட்ரு? என்ன விஷயம்? நாங்களோட வாலு கொத்தங்கச்சோ 100 எபிசோட கடந்து சூப்பரா டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஆமாண்டா, இன்னொரு ஸ்பெஷல் நியூஸ் தெரியுமா? தெரியுங்க, அதான் சாங்கெல்லாம் கோட்டுங்க. நாளைக்கு தீபாவளி. ஸோ மக்களே, எல்லாருக்கும் என்னோட சார்பாகவும் அண்ட் என்னோட சார்பாகவும் ஹாப்பி தீபாவளி. ஸோ ஜாலியாக கொண்டாடுங்க, ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க. சூப்பர். ஸோ நல்லா அப்படியே அழகாக ஆரம்பிச்சாச்சு. இன்னும் கூட்டுலாம்ல. முதல் ஆட்டோக்காங்க. ஸோ முதல் வந்திருக்க அந்த வால் ஆட்டோ பாம் யாருன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாங்க. யார் அது? வாங்க. எங்கேயோ கார்த்தகோக மாதிரி இருக்கே. ஏய், இன்னைக்கு வரப்போற 4 பேருமே நீ எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஏண்டா? 4 பேருமே ஆல்ரெடி நம்ம ஷோல கலந்துக்கிட்ட அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆமா, ஆகா சும்மாவே உங்களுக்கு புது பசங்க வந்தா செய்வாங்க. ஆல்ரெடி கொழக்க கொட்ட வாலு பசங்களா. வணக்கம் தலைவி, உங்க பேர் என்ன? சூக்கரா. என்னடா சங்கையா ஹேர் ஸ்டைல்லாம் பயங்கரமா வச்சுக்கிற, ட்ரெஸ்ஸிங்லாம் சங்கையா போட்டுக்கிற ஆளு. எங்க இருந்து வரீங்க நீங்க? இன்னைக்கு நீங்க தீபாவளியை என் கூட சேர்ந்துதான் கொண்டாட போறீங்க. ரெடி ஆகுறியா நீ? கோயில்தாங்க. சூக்கரு. சரி, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உன்னோட இடத்துல போய் காத்துக்கோ. தேங்க்யூ. அடாடாடா சங்க. ஸோ கிரிட்டானியா, உனக்கு அடுத்தது ஒரு சோட்டா வெடி இருக்காங்க. யாருன்னு காத்துலாங்க? அது பார்த்துலாமா? ஓகே, யார் அந்த சோட்டா வெடி? வாங்கோ. ஹாய்டா, நல்லா இருக்கியாடா? டே, உன்னோட பேரு மறந்துட்டா. உன் பேரு என்ன? திருவட்டூர்ல இருந்து தானே வர நீ? ஞாபகம் இருக்கு. இன்னும் வீட்டுல இருந்து யாரு வந்துருக்குறாங்க? அம்மா, அண்ணா, பாட்டி. சரிடா செல்லம், இன்னைக்கு தீபாவளி என் கூட தான் கொண்டாட போற. தெரியுங்க அவனுக்கு? வெரி குட்ரா. தேங்க்ஸ் ரா செல்லம், நீ வந்ததுக்கு. நாங்கள் நிறைய பேசலாம். சரியா? உன்னோட இடத்துல உட்காந்துக்கோ. அடாடாடா, தருன்னு சங்கையா என்ட்ரி குத்துட்டான். ஒரு சரவெட்டி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. கூக்குலாங்க. யாருன்னு காத்துலாங்க அந்த சரவெட்டிய? யார் அந்த சரவெட்டி? வாங்கோ. என்னடா எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். சூப்பர்ரா. அப்புறம் உன் பேரு இங்க இருக்கு, இங்க வரங்காட்டுக்குறா. உன் பேர் என்ன? சஸ்திகா. சரி, போன வாட்டி வரும்போது நீ கொடுங்கியூர்ல இருந்து தானே வந்த? இல்ல. இல்லையா? எந்த ஊர் நீங்க? ஆவடி. அதான் ஆவடி எல்லாம் சென்னையில தானடா இருக்கு. கொடுங்கியூர், ஆவடி. அதனால அப்படியே சொல்லி பார்த்தேன். சூப்பர்ரா. நீ வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் கமிங். உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. சரியா? உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. எனக்கு சர்ப்ரைஸா? கேட்டியா? சரி சரி. என்னடா சர்ப்ரைஸ்? தீபாவளி சர்ப்ரைஸ். தீபாவளி சர்ப்ரைஸா? நாங்க தீபாவளி வரைக்கும் எப்பிதோடு வந்ததே சர்ப்ரைஸ். இதுல தீபாவளி சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ் அப்படி வச்சிருக்க எனக்காக? சாக்கி 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 டாலி டாலி டாலி. தேங்க்யூ ராச்சல்ல, எனக்காக சாக்லேட் குத்துறதுக்கு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. தேங்க்யூ கரண். அடாடாடாடா சஸ்திகா குட்டி, தேங்க்ஸ் ஃபார் த சாக்லேட்டு. சூப்பரா. உனக்கு அடுத்தது ஒரு ஐயோ, நான் உன்னை ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கேன்டா. மறக்க முடியாத மாதிரி ஒரு காரியம் கொண்டு போயிட்டான்டா. அப்படியா? பார்த்துடலாங்க யாருன்னு? பார்த்துடலாமா? வந்துடுறாடே, வாடா. அண்ணே வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சின்ன கவுண்டரை பார்த்தா மாதிரியே இருக்குதுண்ணே. ஆங்கண்ணே, அங்க வீட்டில் இருந்து யாருங்கண்ணே வந்திருக்காங்கண்ணே? அம்மா, அப்பா, பாட்டி. சரிங்கண்ணே. அப்புறம் என்னென்ன கையை பின்னாடியே கட்டிக்கிட்டு இருக்கீங்களே, அது என்ன விஷயம்னு சொல்றீங்களா? யாரா இவங்க? டைடன். டைகரா? ஏண்டா முயல்? டைடன்ரா. டாகி. டான். சொன்னல கிருஷ்ணா, நடுவில் என்ன டான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். காத்தியா அண்ணன் என்னன்னு எதுக்குன்னு அவரை கூட்டு வந்தீங்க இங்க? போட்டிக்கு தான். கோட்டிக்கா? என்ன கோட்டி? ஓ, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டியா? கோட்டி கூட கொண்டு கட்சியில் என் கூடிய ஃப்ரெண்ட் ஆயிட்டியா நீ? ஹலோ, அவன் கூட்டா நீ வந்துடு. என்ன அச்சா திருக்கி அடிக்குது அந்த கொங்க. சரி தங்கி, எல்லாத்தையும் கேட்டனே. அண்ணன் உங்க பேரை கேட்க மறந்துட்டு. உங்க பேர் என்னண்ணே? டாகி டான். டாகிடானா?
டாக்கிட்டான் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஷோ, இது ஒண்டிதான் டாக்கிட்டான். இதுலயும் காம்படிஷன் வந்துட்டானா எங்க போகும் சொல்லுங்க டாக்கிட்டான். அதனால இங்க நீங்க வாங்க, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் டாக்கிட்டான். சரிடா டேய், தீபாவளி அதுங்க என் குழக்குக்கும் கண்ணவாரி கோடத்துக்கு ஆளை கூட்டின்னு வந்துட்டீங்களே சார். சரி டாக்கிட்டானை எப்படி நான் எடுத்துக்கிட்டா கொஞ்ச நேரம்? சூப்பர், கொஞ்ச நேரத்துக்கு நான் வச்சுக்கிறேன் டாக்கிட்டானே. சார் உங்களோட பேர் என்ன தெரிஞ்சுக்கலாங்களா? தேங்க்யூ கார் கங்கிங். சரியா, எனக்கு எங்க இருக்கடா இவங்க என்னென்ன கொண்ட காத்திருக்கானோ. போடா போய் இடத்துல உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ கரன்ஸ். அடாடா என்னங்க அழகா 4 காலு பசங்களும் ரீஎன்ட்ரி குத்துட்டாங்க. தனித்தனியா ஒரு எபிசோட்ல வரும்போதே என்ன வெளுத்து வாங்கினாங்க. இந்த எபிசோட்ல என்ன நடக்க காத்திருக்கோ ஒரு காலே. சரிடா, குழந்தைங்க எவ்வளவு அழகா வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அழகான கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். நாங்க ஷோல என்ட்ரி குத்தாலே ஒரு சூப்பரான கிஃப்ட் குத்துருவோங்க. வா கொடுக்கலாம். ஓகே ரிட்டன்யா காக்கா, இந்தாங்க உங்களுக்கு ஒரு அழகான கிஃப்ட். தேங்க்யூ. தருண், உனக்கு ஒரு அழகான கிஃப்ட். தேங்க்யூ. சத்திகா, உனக்கு ஒரு அழகான கிஃப்ட். தேங்க்யூ வந்ததுக்கு. ஏன்டா டாக்கிட்டான வர கூட்டின்னு வந்து என்ன அச்சு தொத்தலான்னு காத்தியா இன்னைக்கு நீ? ஒரு அழகான கிஃப்ட் மோனிஸு. இந்த ரவுண்டுக்காக நான் கயந்துக்கிட்டே இருந்தேன்னு என்னடா கிருஷ்ணா, ஏன்டா இவ்வளோ பயப்படுற? ஆங்காண்டா ஆட்டோக்கு அவங்க முன்னாடி கொளுத்திட்டு பக்கத்துலயே கூட உட்கார சொல்லு, நான் உட்காருவேன். சரி, ஆனா இவங்க பக்கத்துல நான் உட்கார மாட்டேன்டா. நீங்க வா பாப்பா. ஃபர்ஸ்ட் இருக்க பாப்பா யாரு? நாங்க கிரிட்டானியா. வாங்க. வணக்கம் தலைவி, நல்லா இருக்கீங்களா? அது போதும் எனக்கு. சரி, தீபாவளின்னு வந்துட்டாலே உனக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும்? எங்க ஃப்ரெண்டு நாங்கெல்லாம் பட்டாசு ஒண்ணா சேர்த்து ஆட்டோ பாம்லாம் வெடிப்போம். எங்க பாட்டில்ல போட்டு ஆட்டோ காமா பாட்டில்ல போட்டு ராக்கெட் வெடிப்போம். பாட்டில்ல போட்டு ராக்கெட் வெடிக்குங்களா? நல்ல வேலை நான் கைந்தே போயிட்டேன்டா. நல்ல வித்தியாசமான ராக்கெட் விடுறடா நீ. வேற என்னெல்லாம் உனக்கு ஞாபகம் வரும் தீபாவளின்னு சொன்னா? ஸ்வீட், புது ட்ரெஸ், பட்டாசு, பலகாரம், அடாடாடா வடை, பாயாசம். இதெல்லாம் செய்வாங்களா? உனக்கு இதுலயே எது ரொம்ப பிடிக்கும்? ஸ்வீட்டு. சரி, போன வாட்டி நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கல, இந்த வாட்டி கேட்கணும் தான் நினைச்சிருக்கேன். ஒரு பெட்டி நிறைய காசு, அந்த காசு கச்சா நீ என்ன பண்ணுவ? ஏதாவது சேர்த்து வைப்பேன், வாங்கி சாப்பிடுவேன், ஏதாவது செலவு வாங்குவேன். அக்காங்க இருக்காங்களே, அவங்க கையில கொடுக்கணும் ஒரு வார்த்தை சொன்னியா? அவங்க கிட்டயும் கொடுப்பேன். அவங்க கிட்டயும் கொஞ்சம் கோனாக்கு மீந்ததுல கொஞ்சம் கொடுப்பேன். இந்தாங்க 4 ரூபாய் இருக்கு, 20 பைசான்னு கொஞ்சம் கொடுப்பேன். அப்புறம் நான் வந்து கார் வாங்கிடுவேன். ஏன் கார் வாங்கணும்? அப்பா அம்மா கூட்டு போக ஜாலியா. கைத்தட்டல் கொடுங்க, குழந்தைக்கு கைத்தட்டல் கொடுங்க. சூப்பரா, அழகா சொன்னீங்க நீ. சரி, வீட்டுல கொய்யா சொல்றது யாரு? அதுக்குதான் நாங்க ஒரு போர்டு வாங்கி வச்சிருக்கோம். என்ன போர்டு தெரியுமா? பாம்பு போர்டு. என்ன போர்டு? பாம்பு போர்டா? அதுல யாரு கீழ இருந்தாங்களோ அவங்கதான் போய் சொன்னாங்க. டேய் கிருஷ்ணா, என்னடா அவ ஸ்னேக் அண்ட் லேடர் விளையாடுறத பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்டா. அதானே சார்? அட பாவமே சார், நீங்க கேங்கலான்னு சொல்லுங்க. நைஸா பொய் சொல்றவங்க கீழே இறங்கிடுவாங்கன்னு சொல்லி ஏங்காத்தி கேம் விளையாடி இருக்கீங்களே, நியாயங்க? அது கேங்குடா, அது பொய் சொல்ற கேம் கிடையாது. அது உண்மையாலே அது ஒரு கேங்குடா. பொய் சொன்னாங்கட்டும் இல்ல, நீ போய் 2 கோட்டு தெரியாம காங்கலம் காட்டினாலும் இறங்கித்தான் ஆகணும். அடாடா, கொடுக்குற எக்ஸ்பிரஷனுக்கு மேல எக்ஸ்பிரஷன் கொடுத்தா நான் என்ன பண்றது சொல்லுங்க? எது நடந்தாலும் பேரண்ட்ஸ் கிட்ட உண்மையை கொட்டதான் சொல்லணும். அப்பதான் அடிக்கிறாங்களே. உண்மையை சொன்னா அடி விழுகுது. அதனால நான் 100 கோயில் சொல்லிட்டு கோயிலாங்கன்னு சொல்லிருக்கியா நீ? தேவையில்லாம பொய்யையே சொல்லி பஞ்சாயத்துல சிக்கி பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாயிராங்க. ஒரு அழகான சாங் எனக்காக ஒன்று பாடுறியா? எங்க பாடு கேட்கலாம்.
Monica, baby ma Monica, kichi kichi ma, tiki kichi ma, dum tum tum dum tak, dumata duma dum tak, dum tum tum dum tak, dumata duma dum tak. என்ன காரு வேகமா போயிடுச்சா? ஆனா சூப்பரா காணடா நீ. குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. சரி, உங்க வீட்டுல யாரு ரொம்ப கோவப்படுறது? மம்மி. சரி, உங்க அங்கி கோவப்பட்டாங்கன்னா கேஸ் எப்படி வச்சுக்கிறாங்க? அப்படிதான் கொட்டுவேன் நானு. அந்த விளக்க மரத்தை கொஞ்சம் எடு. நீ எடுத்தாலும் நான் அப்படிதான் அங்கி கொட்டுவேன். அந்த சூடு எடு. சூடுவேயா? இதுக்கு மேல காடி தாங்காது கங்கி. கண்ணித்திருங்க, தெரியாம கண்ணிட்ட கங்கி, சரண்டரு. ஓகே. நார்மல் ஆகுங்க கங்கி, நார்மல் ஆகுங்க. எப்படி கங்கி நார்மல் ஆகணும்னா காலியங்க ஆரியங்க அந்த மாதிரி அதான் அந்த வயிக்குல தான் இருக்காங்க கலக்குது கங்கி கோவக்கட்டா. சாந்தி ஓர கோக்குல ஒரு காட்டி விட்டு தான் கோவாங்க கொலகுது. ஐயோ நல்ல வேலை காக்கா டென்ஷன் ஆனாலும் இவ்வளவு டெரரா இருக்கு சார். சார் சூக்கரா இனியே காக்கா வந்து சூக்கரா எக்ஸ்பிரஷன் கொடுத்ததுக்காக ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. சரி, நீ ஆல்ரெடி என்கிட்ட சொன்ன, நான் அதை மறந்துட்டேன். நீ பெரிய கொண்டானவன்னு என்ன ஆகணும்னு சொன்ன? டாக்டர். என்ன டாக்டர் ஆகணும் நீங்க? ஹார்ட் டாக்டரா? சூப்பரா கச்சுனடா நீ. நாங்க வந்து நிறைய பேசலாம். சரியா? வந்ததுக்கு தேங்க்யூடா. சொல்லுவோம் இடத்துல உட்காந்துக்கோ. அடாடாடாடா, பிரிட்டானியா காக்கா வந்து 1000 வாழா மாதிரி கொளுத்து விட்டத்துல இருந்து முடிகிற வரைக்கும் வெடிச்சுக்கிட்டே இருந்தாங்க வேற. ஸோ அடுத்ததா வரப்போறது யாரு? தருணு தங்கி தருணு. என்னடா இவங்க வைக்க போறான்? வாங்க. நாளைக்கு தீபாவளிடா. நீ கிருஷ்ண ஜெயந்தின்னு நினைச்சுக்கினியா? கிருஷ்ணா கெட்டக்குள்ள இருக்கியடா நீ. என்னடா 4 வயசுல வந்து எனக்கு கொளுத்துன்னு என்னடா நான் வெக்கப்பட்டு உட்காந்துக்கிற? என்னாச்சு இந்த 1 வருஷத்துல பெரிய மாற்றம் வந்துட்டுக்குது? என்ன காரணம்? திடீர்னு ஏன்டா இவ்வளவு அமைதியாயிட்ட நீ? ஓ, பேசனா அடிக்கன்னு சொல்லி அங்க கூட்டின்னு வந்தாங்களா? நாங்க சோளம் வந்து பேசுறது தான் முக்கியமான கண்டென்ட்டே. தருணே, ஒரு சாங் ஒண்ணு முதல்ல எடுத்து விடு. அப்பதான் நீ வந்து சூப்பரா பேசுவ. கண்ணாவா? எங்க பாடு கேட்கலாம்? கண்ணா கண்ணா ஓடிவா, சின்ன கண்ணா ஓடிவா, புல்லாங்குழல் இசை பாடிவா, செல்ல கண்ணா ஓடிவா. டேய் கிருஷ்ணா, இவன் அந்த வயக்குலயே இன்னும் இருக்கிறான்டா. கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லி கூட்டின்னு வந்துட்டீங்களாங்காட்டாங்க இன்னைக்கு குழந்தைய. ஆனா ரொம்ப அழகா காணால குழந்தை. ஒரு பெரிய கைத்தறல் இருக்குல்ல. தீபாவளி எப்படா வந்தது? நரகாசுரன் ஒரு அங்கிளா? அசுரனா? நல்ல வேலை என் காதுல அங்கிள் வந்ததுரா. வாட் அங்கிள்? இட்ஸ் வெரி ராங் அங்கிள். பாவிகளா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. சரி இருக்கட்டும். சரி, நீ கால சொல்லு. நரகாசுரன் ஒரு அங்கிள், சாரி அசுரன் இருக்காரு. கிருஷ்ணர் வந்து அவனை அழிச்சிட்டாரு. அவனையா? முதல்லையாவது கொஞ்சம் மரியாதை இருந்தது. சரி, கிருஷ்ணர் வந்து அந்த நரகாசுரனை அழிச்சிட்டாரு. சரி, அதுக்கு தீபாவளியா கொண்டாடுறாங்க. ஏங்க குழந்தை எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கான். பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. தீபாவளியில வெடிக்கிறதுல உனக்கு என்ன பட்டாசு ரொம்ப பிடிக்கும்? விஜிலியா? என்னதுரா அது விஜிலி? அந்த விஜிலி. ஓ, அங்க ஒட்டி வச்சிருக்காங்களே அந்த குஜிலி கொட்டாசு தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? அடாடாடாடா. ராக்கெட் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? காலைல ராக்கெட் வச்சேனே. காலையில ராக்கெட் விட்டியா? ஆமா. ஏண்டா ராக்கெட் விட்டோனே ஒரு சந்துக்குள்ளே உண்டிச்சு. அப்படிலாம் கொன்னக்கூடாது சரியா? எது கொன்னாலும் சேஃப்டி. கிருஷ்ணா நீ சொல்ற அதோ பருப்பா பட்டாசு வெடிக்கிறேன்னா பெரியவங்களை கூட்டு போய் வெடி சரியா? நீ கொனகாட்டி பெரிய ஆள் ஆயிட்டோன்னு என்ன ஆகணும்னு சொன்னா நான் மறந்துட்டேனே. போலீஸ் ஆகணுங்க. சரி, ரீசெண்டா போலீஸ் யாரையாவது காத்தியா? என்ன கொண்டாங்க ரீசெண்டா? வரும்போது கடையில சாப்பிட்டாங்களே. ஏண்டா ஓட விட்டு திருடனை குடிக்கிறாங்க, அதுவும் கண்ணுக்கு தெரியல. கஷ்டப்பட்டு நீதியில
அங்க நின்னு இருந்தாங்களே. ஓ சாக்குற இடத்தால நின்னுட்டு இருந்தாங்களா? ஆமா. அப்படி தெளிவா சொல்றா. அவங்க சாகுடும் போது காத்தன்னு சொல்றியோன்னு நினைச்சேன் நானு. நீ வந்து பெரிய ஆள் ஆயிட்ட உடனே சும்மா அதிரடி கோலிசா வரணும் சரியா? சூப்பர். அடாடாடா குழந்தை என்னங்க பேசினா ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. தேங்க்ஸ்டா வந்ததுக்கு சரியா? நாங்க நிறைய பேசலாம். ஓகே போய் உங்க சீட்ல உட்காந்து கொடுத்தர்னே. சூப்பரா பேசினா நாங்க தருன்னு பிஜிலி வெடி மாதிரி குட்டியா இருந்தாலும் நல்லா டங்கு டங்குன்னு வச்சோம் வேற லெவல்ல. ஸோ அடுத்ததா வரப்போறது யாருன்னா சாத்திகா காங்கோ. ஹலோ ஹலோ. நல்லா இருக்கியா கொட்டு? நல்லா இருக்கேன். சரிடா உனக்கு வந்து தீபாவளினா என்னெல்லாம் ஞாபகம் வரும்? பட்டாசு, ஸ்வீட்டு, ட்ரெஸ்ஸு. ட்ரெஸ் எல்லாம் ஞாபகம் வருங்க. சரி போன தீபாவளியில வந்து உனக்கு வந்து எந்த வெடி வந்து ரொம்ப குச்சிருந்தது? கிராக்கர்ஸ். கிராக்கர்ஸ் தான் குச்சிருந்ததா? சரிடா இந்த நைட்டு வெடிலாம் வெடிக்கிறாங்கல்ல அதெல்லாம் பார்த்துருக்கியா நீ? நீ இந்த நைட்டு வெடிலாம் வெடிச்சிருக்கிறியா? என்ன மாதிரியான நைட்டு வெடிலாம் இருக்கு? எனக்கு அப்படியே லிஸ்ட் சொல்ல. எனக்கு என்னென்ன ஆகுதுன்னே தெரியாது. சங்கு சக்கரம், புஷ்பானம். புஷ்பானமா? இதுக்கு மேல தெரியாது. இந்த கங்கி மத்தாக்கு கையில வச்சு சுத்துவாங்களே, சாட்டி, பென்சிலு, அதெல்லாம் வெடிச்சது. வச்சது இல்லையா நீ? ஏன்டா ஏன் வெடிக்க கொடுக்கல உனக்கு? அந்த பட்டாசு வாங்கல. வாங்கலையா? அச்சோ அச்சோ கேட்க வேண்டிதானே வாங்கி கொடுக்க சொல்லி. நாளைக்கு தீபாவளி தானே அதனால என்ன பண்ணோம் வீட்டில் கேட்டு வாங்கிடு. அது மட்டும் இல்லை இன்னைக்கு நாங்களும் சூப்பரான வெட்டிலாம் வச்சுக்கிறோம். சேர்ந்து வச்சிடலாம் சரியா? சரிடா செல்லம் போன வாட்டி வந்து நீ வந்து எனக்காக ஒரு சூப்பரான சாங்கெல்லாம் காணல. இந்த வாட்டி வேற ஒரு பாட்டு சூப்பரா ஒன்று எடுத்து விட்டு கேட்கலாம். வாழ்டா ஏ அம்பல்லி மச்சானே, என்ன அம்பல்ல கச்சானே, என்ன கட்டி பிடிச்சி தூர வச்சானே, கோயில் கட்டணும் இல்லை யாரோ உன்னாட்டோ ஜோடி கட்டணும் இந்த கண்ணாட்டோ. குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாமே. கண்டிப்பா கொடுக்கணும். வீட்டுல கோவப்படுறது அதிகமா யாரு? டாடி. டாடியா? எதுக்கு டாடி வச்சாரு உன்ன? அவருக்கு வந்து டைம் ஃப்ரீயா போனா நடிச்சிருப்பாரு. அதாவது டாடிக்கு வந்து டைம் காசு ஆகலனா இங்க வா ஆகரி டங்கு 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 4 அடி போட்டு அனுப்பிடுறாரு. அப்படியா டாடி கொன்றீங்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விளையாட்டா சும்மா அவ கூட விளையாடுறதுக்காக பண்றது. அவ கோச்சிப்பா, அது கொஞ்சம் அழகா இருக்கும். அதனால அவளை அது மாதிரி விளையாட்டா கொஞ்சம் அடிப்பேன். டாடி உன்னை வெளுத்தது எல்லாத்துக்கும் விளையாட்டுக்கு தான்டா. நீ தான்டா அது சீரியஸா எடுத்துக்கின. விளையாட்டுனா சும்மா வலிக்காத மாதிரி தான் வந்து அடிக்கணும். ஆனா அவர் வந்து நிஜமா அடிக்கிற மாதிரியே அடிக்கிறாரு. விளையாட்டு அடி கூட ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றியா நீ? டாடி கிட்ட நீயே கேளு ஏன் இப்படி கொன்றீங்க டாடின்னு. நான் கேட்டு பார்த்தேன். என்ன சொன்னாரு? அவர் முறைக்கிறாரு. விளையாட்ட அடிக்கிறதுக்கு கூடவா சார் முறைக்கிறீங்க? விளையாட்டுல எல்லாம் சாதாரணம் பாப்பா, அதெல்லாம் வந்து கோச்சிக்க கூடாது. ஓகேவா? சரி 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 டாடி முறைக்கும் போது எப்படி முறைக்கிறாரு அந்த லுக் அப்படியே விட்டு காட்டேன். இன்னும் நல்லா எவியா எவி நல்லா அப்படியே காத்த ஃபுல்லா இழுத்து விடணும். அதேதான் அப்படியே கிக் பண்ணுங்க கேக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருக்காங்க. இந்த லெவலுக்காடா டாடி எஃபெக்ட் கொடுக்குறாரு. டாடி உங்க பொண்ணை சும்மா காத்ததுக்கு எனக்கு பயமா இருக்கு. உங்க பொண்ணு உங்களை காத்து எவ்வளவு பயந்துருக்காங்க. டாடி இனிங்க எனக்குலாம் பண்ணாதீங்க டாடி. சரிம்மா, இனிமே ஒன்றும் பண்ண மாட்டேன் அது மாதிரி. ஓகே காடா? ஓகே சந்தோஷங்க. அக்காடா சரி செல்லம், நீ பெரிய ஆள் ஆயிட்டோன்னு என்ன ஆகணும்னு முன்னாடி சொன்னேன் என்கிட்ட. டாக்டர். இப்போ என்ன ஆக போற? இப்பயும் டாக்டர் தான். அதே டாக்டரா தான் ஆக போறியா? வெரி குட். எவ்வளவு அழகா பேசுனடா நீ. குஸ்கான மாதிரி சர்ன்னு கோச்சுடா நீ பேசுனது. சரி நாங்க இன்னும் கொஞ்சம் நிறையவே பேசலாம் சரியா? ஓகே. தேங்க்யூ செல்லம் வந்ததுக்கு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. சாஸ்திகா வந்து சூப்பரா பேசுனாடா கிருஷ்ணா. ஆமா சாஸ்திகாவை தொடர்ந்து வருவது யார் என்றால் இல்லை நாங்க எதங்காண்டா வாங்க கோனி. சரி கோனிசே உனக்கு எப்படி தீபாவளி எல்லாம் எப்படி?
நல்லா போகுது. நல்லா நாளைக்கு தான்டா தீபாவளியே. அதான் எனக்கு தெரியும். ஐயோ அரங்கங்க குட்டு கட்டா இருக்கே. சரி இது வேற கொஸ்டின் கேக்குறேன். தீபாவளியில உனக்கு குடிச்ச வெடி என்னது? சங்கு சக்கரம். ஏன் ஏன் உனக்கு சங்கு சக்கரம் குடிக்கும்? எப்படி சுத்தம்? ஏன் மிச்சதெல்லாம் எதுவும் சவுண்டோட வராதா? சவுண்ட் தான் வருது. நெருப்பு மேல வந்து விழுது. சரி தீபாவளி அன்னைக்கு வீட்டுல நாங்க வீட்டுல என்ன செஞ்சிருக்காங்க ஸ்பெஷலா? பாயாசம். பாயாசங்க. முறுக்கு. முறுக்கு. முறுக்கு முறுக்கெல்லாம் சுட்டுக்கிறாங்களா? எத்தனை வந்துக்கிறியா? ஏன்டா எத்தனை வர வேண்டியதுடா? நாளைக்கு தான்டா தீபாவளியா? கரெக்ட் தான். ஆமா ஆரங்கத்துல ஆரங்கிக்கும் போதே டாய் சொல்லிதான் ஆரங்கிக்குங்க. இப்ப என்ன அங்கதி குங்காவா மாறிக்கிட்டு இருக்க ஆளு? உங்க வயசு மரியாதை நீ. வீட்டுல கொங்கட்லயே 2 குத்து விட்டாங்களாங்க இவங்க காட்டி. அப்படியா? கரெக்ட். எதனால ஒண்ணு குத்துனாங்க? டேய் உன்னை போடாவடன்னு சொன்னீங்க. என்னோட பாட்டி போட்டு திட்டிட்டாங்க. பாட்டி எங்க இருக்காங்க? அங்க பாரு. பாட்டி இப்பவும் அதே மரியாதையோட தாங்க இட்டுன்னு பண்றான். கொஞ்சம் வீட்டுக்கு போன உடனே போன வாட்டியோட ஒரு 4 மடங்கு அதிகமா குத்திங்கன்னா அடுத்த வாட்டி எனக்கு மரியாதை கிடைக்கும்னு நினைக்கிறேன். மரியாதை கேட்டு வாங்காதடா. சீச்சி குழந்தைன்னா அப்படிதான் இருக்கும். நீங்க அதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது சரிங்களா பாட்டி? அடே அன்னைக்கு இன்னும் உங்ககிட்ட ஒரு கேட்கணும்னு நான் நினைச்சேன்டா. இன்னும் கேள்ற என்கிட்ட தானடா கேட்க போற? கேளு. அண்ணன் கிட்ட தானடா கேக்குறேன். பண்ணிக்கிட்டே இருக்க போலையா? இன்னும் அந்த திட்டுத்தனத்தை உடல போல. அப்படிலாம் இல்லையா? யார் சொன்னா? நான் மாதிரி கிடையாது. ரொம்ப மாறிட்டேன்னு நானு. ஏதோ நடுவுல ஒரு 4 வாட்சி திருன்னேன். அப்புறம் ஒரு 2 ஷூ திருன்னேன். ஒரு 4 காஸ்டிங் அதுவும் தப்பு தானே. அது அந்த டைம்ல கொண்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறிட்டேன்டா. ஒருத்தர் கூட்டுன்னு போய் என்ன கை வச்சு கூட்டுன்னு வந்தார். அந்த எபிசோட்லாம் காத்தியா இல்லையா நீ? அத பாத்துட்டேன். அத காத்துக்கோடா கேக்குற. இதுக்கப்புறம் எங்கனா திருட்டு நடந்தா அந்த ஆளு வந்து என் கழுத்துல கத்தி உட்காந்துட்டான்டா. அதனாலயே நான் அதெல்லாம் விட்டுட்டேன். இப்போ நல்ல கொயனா மாறி இருக்கேன். சரி உங்க வீட்டுல வந்து உன்னை போட்டு கொலன்னு கொலக்கிறது யாரு? 3 பேருமே தான். அதாவது காரகச்சங்க காக்குறது இல்ல, 3 பேரும் கொலக்குறாங்க. ஏன்டா ஒண்ணு மட்டும் அடிக்கிறாங்க ஸ்பெஷலா? அப்புறம் அடிக்காம தூக்கி கொஞ்சுவாங்களா? நீ பண்ற காரியத்துக்கு உனக்கே தெரியுது. வீட்டுல வந்து அங்கேயும் வந்து கோவப்பட்டாங்கன்னா கேஸ வந்து எப்படி வச்சுக்கிறாங்க? சரி டாடி கோவப்பட்டா மூஞ்சி எப்படி வச்சுக்கிறாரு? என்னடா ரொமான்டிக்கா காக்குற? டாடி அந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறாரா கோவப்பட்டா? சரி கிராண்ட் காட்டி வந்து கோவப்பட்டா எப்படி இருக்காங்க? அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் காட்டு. இன்னும் குருவத்தங்கிட்ட சிரிச்சு காட்டு. ஓ அப்படியே உத்து காத்துக்கிட்டே இருக்காங்களா உன்ன? ஓ பாட்டி உன்னை நோக்கு வருங்கத்துல தாக்க ட்ரை பண்றாங்கடா. அடாடா சரி உனக்கு எந்த ஹீரோட ரொம்ப பிடிக்கும்? விஜய். எதனால அவர் உனக்கு பிடிச்சிருக்கு? ஓடுறாரு, கீழே உளறாரு, திருப்பி எந்திரிக்கிறாரு, தலையில நின்றாரு. தலைக்கு ஏண்டா அவரு என்ன யோகா மாஸ்டராடா? அவரு ஓடுறாரு உடறாரு குதிக்கிறாரு. அவரு வித்தியா குரலி வித்தியா காட்டி சுத்திக்கிட்டு இருக்காரு. காப்பாத்துறாரு. ஓ இதெல்லாம் பண்றதுனாலதான் உனக்கு அவரை குடிச்சிருக்கா? அப்புறம் சரி செல்லம் நீ பெரிய ஆள் ஆயிட்டு என்ன ஆக போற? மிலிட்ரி. ஓய் சோல்ஜர் ஆக போறியா? ஏன் எதனால மிலிட்ரி ஆகணும்? அவங்க ஓடுறாங்க, சுடுறாங்க, கீழே விழுறாங்க. அது யாரா பண்ணுவா? ஏன்டா தலகதி விஜய் மட்டும் விழலாம், இவங்க விழக்கூடாதா? இவரு விழ மாட்டாரு. நீ மிலிட்ரி ட்ரைனிங்லாம் கோடி அங்க தெரியும் உனக்கு? எனக்கு தெரியும். தெரியுங்க. என்ன பண்ணுவாங்க ட்ரைனிங்ல? லெஃப்ட் ரைட் நடக்குவாங்க. நடக்குவாங்களா? ஆமா. சரி பெரிய ஆள் ஆயிட்டவனு ஒரு பெரிய மிலிட்ரிங்கானாக்க வாழ்த்துக்கள். சரியா? அந்த லெஃப்ட் ரைட்டுன்னு சொன்னல அதுக்கு பேரு மார்ச் காஸ்ட். என்னது? மாட்டு காசு. கிருஷ்ணா அத அவனுக்கு நான் சொன்னனால ஒழுங்கா கேட்கலன்னு நினைக்கிறேன். மாட்டு காசுட்டாங்க. நீயே சொல்லு. மார்ச் பாஸ்பா. மார்ச் மாசம் தான். மாசி மாசம் மார்ச் மாசம் உராடி
நீங்க வளர அதை தெரிஞ்சுக்கோ சரியா? தேங்க்யூ ஸோ மச்ரா நீ வந்ததுக்கு சரியா? நாங்க நிறைய கேஸ்லாம் உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. அருங்கை கண்ணுங்களா, நீங்க அழகழகா பேசுனீங்கல்ல, அதனால உங்களுக்கு வந்து ஜெயா டிவில இருந்து ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வந்திருக்கு. எல்லாரும் கண்ணை மூடுங்கோ. அடாடாடாடா சூப்பர், எல்லாரும் கண்ணை திறந்து பாருங்கோ. சூப்பர் ராச்செல்லாம், நீங்க அழகா எல்லாருமே பேசுனீங்களே, அதனால உங்க எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட். ஓடி வாங்கோ. என்னடா கிராக்கொட்டி 2 தான் வச்சிருக்கீங்க? ரொம்ப ஈஸியான கேம். அப்படியா? அதாவது மம்மிஸ், நீங்க வந்து இங்க வந்த உடனே இந்த ஹெட்செட் எடுத்து காதுல மாட்டிப்பீங்க. ஓகேங்களா? அதுல வந்து சூப்பரான நிறைய சாங்ஸ் ஓடும். உங்களுக்கு பிடிச்ச சாங்காகவும் ஓடலாம், பிடிக்காத சாங்காகவும் ஓடலாம். ஆனா எல்லாமே ரொம்ப சவுண்டா ஓடும். ஓகேவா? குட்டீஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தான் பண்ண போறாங்க. ஸ்வீட் எடுத்து வாயில போட்டுக்க போறாங்க. இதான் கேங்க. இல்ல, அந்த ஸ்வீட்டை வாயில வச்சுக்கிட்டு நம்ம ஒரு தீம் ஒன்று சொல்லுவோம். அந்த தீம் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா, ஃப்ரூட்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன இருக்குது, ஆப்பிள், பனானா, திராட்சை அந்த மாதிரி நிறைய இருக்குதுல்ல. எஸ், ஸோ அதெல்லாம் வந்து பாப்பா வந்து வாயில வந்து அந்த ஸ்வீட்டை வந்து முழுங்காம வாயிலேயே வச்சுக்கிட்டு அதை வந்து மம்மி காதுல எடுத்துட்டு பாட்டு ஓடிட்டு இருக்கோம்ல, ஆங்க அதை பேஸ் பண்ணி மம்மி வந்து கண்டுபிடிக்கணும் பாப்பா என்ன ஃப்ரூட் சொல்ல வரான்ட்டு. ஓ, யாரு நிறைய கவுண்ட்டை வந்து நிறைய கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் வின்னரு. இந்த கேமை வந்து நீங்க சூப்பரா விளையாண்டீங்கன்னா உங்க எல்லாருக்குமே நிறைய கேம் விளையாடுறதுக்கான ஒரு பாஸ் ஒன்று கிடைக்கும். ஓகே, விளையாடலாங்க. விளையாடிடலாமா? ஸோ முதல்ல இருக்க நாங்க கிரிட்டானியாங்கோ. உங்களுக்கான தீம் வந்து ஸ்வீட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? குலோப் ஜாம் வேற லெவலு. மைசூர் பாக். மைசூர் பாக் இன்னும் வாயில நட்டு வை பாப்பா நீ. எங்க நீ மென்னு முழுங்கிட்டு இருக்க, இன்னும் கொஞ்சம் சரி. பால்கோவா. ஹல்வா பால்கோவா வேற லெவலுங்க அங்கி. திருநெல்வேலி அல்வா. அல்வா திருநெல்வேலி அல்வா. வேற லெவலுங்க. முழுங்காத அப்படியே இரு. ரசகுல்லா. ரசகுல்லா. அவங்க அங்க என்ன கண்டுகுச்சு டைம் வேற போய்கிட்டே இருக்குது. முறுக்கு. முறுக்கு. வேற லெவலு. அதிரசம். அதிரசம். அங்கிக்கு நீங்க காட்டு கோட்டீங்களா இல்லையா? சரி, ரவா லட்டு. ரவா லட்டு. ஜப்பாடி. ஐயோ, டைம் முடிய போகுதே. ஐயோ, சொல்றதுக்குள்ள டைம். மேடம், சவுண்ட் எப்படி கேட்டுது? பாட்டு போட்டுட்டே இருந்தாங்க, எதுவுமே கேட்கவே இல்லை சுத்தமா. அப்புறம் எப்படி நீங்க கரெக்டா சொன்னீங்க? கரெக்டா வாய்ஸ் சிங்க் பண்ணா. லட்டுக்குள்ள முழுகிட்டு சிங்கு கொட்டாங்க. ஈஸியா சொல்லிட்டீங்க. பரவாயில்ல. சோ நீங்க எத்தனை கண்டு குத்திருக்கிறீங்கன்னா 7 கண்டு குத்திருக்கிறாங்க. பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. வேற லெவல். சூப்பர் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ராச்சல. வந்து உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. கிரிட்டானியா அங்க வேற லெவல்ல ஆடினாங்க. ஸோ அடுத்தது வரப்போறவங்க யாருன்னா தருணங்க வாங்கோ. சூப்பரே. ஸோ உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. தீம் வந்து ஃப்ரூட்ஸ். பைனாப்பிள். கண்டுபிடிக்கல, ஈஸி தான். மேங்கோவா. பைனாப்பிள். வேற லெவலு. ஓகே, அடுத்த பனானா. மேங்கோ. இல்ல
ஓகே, அடுத்தது ஸ்ட்ராபெரி. பைனாப்பிள். சரி, அடுத்த ஃப்ரூட் போயிடலாம். சரி, ஆப்பிள். ஈஸி தான், ஈஸி. மேங்கோ. ஆப்பிள். ஆப்பிள். தூக்கரே. மேங்கோ. வாட்டர்மெலன். வாட்டர்மெலனா? சூப்பர், ட்ரை பண்ணு. கிரேப்ஸா? மேங்கோ. அடாடாடாடா, சூப்பர். கிரேப்ஸ். கிரேப்ஸ். அடாடாடா, வேற லெவலு. பலாப்பழம் சொல்லு. டைம் முடிய போகுது. ஐயோ, டைம் முடிய போகுது. வாட்டர்மெலன். டைம் முடிய போகுது. டைம் அப். சூப்பர்ரா. செம்ம. கையில வச்சுக்கோங்கம்மா. ஆப்பிளமா? இதுக்கேடா இவ்வளவு கோவப்படுற? ஏன்டா டேய், அது ஒரு நீ ஏன்டா இவ்வளவு பெரிய கோவக்காரனா இருக்க? பேசுற செக்மெண்ட் அப்போ வாயில இருந்து ஒரு வார்த்தை வரல. தப்பு பண்ணிட்டாங்கன்னு என்ன திட்டுறான். நான் அங்க எப்படி விளையாடுனாங்க? சூப்பரா விளையாடுனாங்க. நல்லா விளையாண்டாங்க. சூப்பர்னு சொன்னா எங்க திட்டிட போறான்னு நினைச்சுக்கோயின்ட்டு நானு. சோ நீங்க எவ்வளவு சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? 4 சொல்லிருக்காங்க. பெரிய கைத்தறல் குத்துலாங்க. வெரி குட். டேய் சரி விடுறா. டென்ஷன். சூப்பர்ரா. தேங்க்யூடா நீங்க வந்ததுக்கு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. டாடா தருணே, சூப்பரா லட்டு வாயில வச்சு பேசணுடா. நீ தான்டா கிராக்கரா விளையாடி இருக்க. அடுத்ததா வர்றது யாருன்னா நாங்க சாஸ்திகா வாங்கோ. ரெடியா இருக்கியா? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. வெஜிடபிள்ஸ் தீம். சரியா? டொமேட்டோ. இன்னும் கொஞ்சம் வாயில லைட்டா கடிச்சுக்கோ. வாய் உள்ள வை. நல்லா கடிச்சு வச்சுக்கோ. பொறுங்க உட்காந்து சாக்கலாம். உட்காரலாம். நாங்க கீழே நல்லா கடிடா. போதுங்க. எங்க சொல்லு. அனிமலா? ஸ்வீட்டா? ஃப்ரூட்? பாதி கடிச்சுக்கோ. வெஜிடபிள். பிரிஞ்சால். பொட்டேட்டோ. டொமேட்டோ. சூக்கர் கேட்டாங்க. பொட்டேட்டோ. ஆனியன். பொட்டேட்டோ. கொஞ்சம் கடிச்சுக்கோ பாப்பா. வேற லெவல். சூப்பர் மேடம். ஆனியன். சூப்பர் மேடம். வேற லெவல். பிரிஞ்சால். வேற லெவல். சூப்பர் மேடம். லேடிஸ் ஃபிங்கர். கேரட். பிரிஞ்சால். பீட்ரூட். ராடிஷ். சரி, அடுத்து. ராடிஷ். பிரிஞ்சால். நல்லா கடி. இருங்க மேடம். டேஸ்ட் நல்லா இருக்கு. கொஞ்சம் சாப்பிடு. சரி. கத்திரிக்காய். பிரிஞ்சால். பீன்ஸ். கேரட். பீன்ஸ். அடாடாடாடா, வேற லெவல். கருணக்கிழங்கு. பிரிஞ்சால். கத்திரிக்காய். கேரட். டைம் போய்கிட்டே இருக்குது. 4 3 சூப்பர் 2 1. அடாடாடாடா, என்ன கஷ்டம். வாங்கி இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறீங்க. கரெக்ட் ஆயிடுச்சு. டக்குன்னு அப்படி இருக்கிற எல்லா வெஜிடபிளையும் சொல்றேன். கிரிஞ்சாலே இதோட 350 தடவை சொல்லிட்டீங்க தெரியுங்க. இதுல கத்திரிக்காய் தமிழ் வேற சொல்ல ட்ரை பண்றீங்க. பட் ஆனா சூப்பரா ட்ரை பண்ணீங்க மேம். தேங்க்யூ. முழு லட்ட வாயில உரச்சிட்டியா நீ? சரி, எத்தனை கவுண்ட் திருங்காங்க? நீங்க 2 பேர் சேர்ந்து எடுத்துருக்கீங்க. 6 எடுத்துருக்கீங்க. வேற லெவல். தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. வேற லெவல் சாஸ்திகா. சூப்பரா விளாண்டடா நீ. அடுத்ததாக இருக்குது ஆகா நாங்க தலைவரே ரெடி ஆகுறீங்களா? வாங்க
உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. உங்க டீம் வந்து கிராக்கர்ஸ், சரியா? பிஜிலி வெடி. ரியாக்ஷன் எல்லாம் பண்ணி காட்டு. வெடியா? என்ன வெடி? பிஜிலி வெடியா? சூக்கர் வேற லெவல் காட்டாங்க. ராக்கெட். சங்கு சக்கரமா? பின்னாடி போயிடுங்க மேம். ராக்கெட் ராக்கெட். மேம் கொஞ்சம் பின்னாடி. அப்புறம் சங்கு சக்கரம். சங்கு சக்கரம். கையில அடி காட்டக்கூடாது, சரியா? வாய் ஃபுல்லா விடா. நல்லா கடி. பத்தல இன்னும் நல்லா கடி. போதும். பத்தல இன்னும் நல்லா கறா. இன்னும் கொஞ்சம் கறா. லைட்டா கடி. வெரி குட். கம்பி மத்தாப்பு. என்ன இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாங்க? ஆட்டோ பாம். வேற லெவல். லக்ஷ்மி வெடி. சரஸ்வதி வெடியா? சரஸ்வதிலாம் கிடையாது காட்டாங்க. தப்பு. குரு வெடி. டேய் மாவனே லட்ட வாயில போடுறா. லட்ட வாயில போடுறா. ஃபுல்லா போடுறா. வாயில போடுறா ஃபுல்லா. பாம்பு பட்டாசு. திருப்பி சொல்லு. பாம்பு வெடியா? கரெக்ட் தான். ரோல் கேப். திருப்பி. ரோஜா பூவா? ஆகாட்டாங்க. ரோஜா பூ வச்சிருக்கோம். கூத்துருக்கோம். ரோல் கேப்பா? வேற லெவல். டபுள் ஷாட். டைம் முடிய போகுது. 5 4 3 2 1 டைம் அப். டபுள் ஷாட்டா. டபுள் ஷாட்டா எப்பறா தெரியும்? லட்டு நல்லா இருந்துச்சா? எப்படியோ ஒரு 3 லட்டு காலி கொண்டிருக்கோம்ல. ஆனா சங்கையா விளாண்டடா நீ. கங்கி வேற லெவல். கங்கி எப்படி கெஸ் பண்ணீங்க? பக்கத்துல இருக்கு எனக்கே அவன் என்ன சொல்றான்னு புரியல. அவன் சொன்னது எல்லாமே வேற வேற பேர்ல தான் எனக்கு புரிஞ்சது. நானா கெஸ் பண்ணி தான் ஒரு பேர் சொன்னேன். 6 எடுத்துறாங்க. வேற லெவல். குட் ரைடா. தேங்க்யூ கங்கி வந்ததுக்கு. உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. தேங்க்யூடா. கேம் கிரவுண்ட்ல நாங்க ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம்னு சொன்னோம் இல்லையா? கேம்ல யாரு வின்னர்னு உங்களுக்கே எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. எல்லாருமே வின்னர் தான். ஸோ எல்லாருக்கும் வந்து சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறோம். கேங்குன்னு சொன்னோம் இல்லையா? அந்த மேட்ரு தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ கவுன்ஸ் டிராங்க்லின் பார்க் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அரேனா தொண்டையார்கட் SS மால் 3rd ஃப்ளோர்ல இருக்கு இல்லையா? அங்கதான் இருக்கு. அங்க நாங்க குழந்தைங்களுக்காக 10 விதமான கேம் இருக்கு. உள்ள போய் 1 hour ஜாலியா விளையாடிக்கலாம். கண்டிப்பா நாங்க 2 பேரும் கோலாண்டா. கண்டிப்பா நம்ம போறோம். என்னடா உங்களுக்கு எல்லாம் நல்லா கோச்சா நாளு? அவங்கள அழகா இங்க டெக்கரேஷன் பண்ணி கூட்டின்னு வந்தாங்க இல்லையா பேரண்ட்ஸ்? அவங்க கிட்ட பேசணும் இல்லையா? ஸோ முதல்ல வந்து பேசிடலாங்க. கிரிட்டானியா டாடி எப்படி டாடி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? இது ஃபஸ்ட்டு பார்த்ததை விட இந்த ஷோ ரொம்ப ஜாலியாக போச்சு இந்த வாட்டி. அந்த வாயில் லட்டு வச்சுட்டு பண்ணுறதெல்லாம் எப்படி சொல்கிறது, செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு இந்த ஷோவே. பயங்கர ஷோ, சூப்பராக இருந்தது ஷோ இன்னைக்கு. சூப்பர் சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஹாய் கங்கி. வணக்கம் சார். சரி கங்கி, உங்களுக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப குத்திருந்தது? எனக்கு வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணல அந்த கேம் தான் ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது. சூப்பர் கங்கி, ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக இருக்கிறது யார் என்றால் தருணே. நாங்க தருணோங்க காட்டி கிட்ட கேட்கலாங்க. முதல்ல காட்டி, வணக்கம் காட்டி. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா காட்டி? ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர் காட்டி. நான் காட்டி எப்படி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? சூப்பரா போச்சு. காட்டி எப்படி இந்த அவங்க பேர இங்க? எங்க பேர நல்லா தான் சொன்னாங்க. உங்களுக்கு எந்த ரவுண்டு குத்திருந்தது? எனக்கு எல்லா ரவுண்டே பிடிச்சிருந்தது. சூப்பர் காட்டி, ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. அண்ட் ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹலோ தருண். வணக்கம். உங்களுக்கு எந்த ரவுண்டு வாங்கி ரொம்ப குத்திருந்தது? எனக்கு எல்லா ரவுண்டும் பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து இந்த நாள் உங்களுக்கு எப்படி கோச்சு? ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அண்ணா ரொம்ப ராங்கா கோர, நீனே தங்கி கிட்ட சண்டெல்லாம் போடக்கூடாது சரியா? சரி சரி, சொன்ன உடனே புரிஞ்சுக்கினான்டா அவன். நல்ல பையன்டா அவன். ரைட். என்னடா உனக்கு எந்த ரவுண்டு குத்திருந்தது? எனக்கு லட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. லட்டு ரவுண்ட். எல்லாருமே லட்டுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க.
கரெக்ட். நானும் தட்டு பக்கத்துல தான் வந்து எடுக்கலான்னு பார்த்தா என்ன எத்துன்னு போயிட்டா இருக்கு ராக்கட்டியே. சூப்பர்ரா, தேங்க்ஸ்டா செல்லம், நீ வந்தது ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி தீபாவளிடா. மூணாவதாக இருக்குது யார் என்றால் ஆடாடாடா நாங்க சாஸ்திகாடா. லட்டு கேட்டுலாங்கடா வீட்டுல. உங்களுக்கு எந்த ரவுண்டு கடங்க ரொம்ப குத்திந்து? அந்த லட்டு ரவுண்டு தானே? இல்ல எல்லா ரவுண்டுமே பிடிச்சிருந்தது. வீட்டுல காக்கத்துக்கும் இங்க காக்கத்துக்கும் ஏதாவது சின்ன டிஃபரன்ஸ் ஆகுது இருக்கா? வீட்ல பாக்குறதோட இப்ப கொஞ்சம் சைலண்டா இருந்த மாதிரி தான் தோணுச்சு. சைலண்டா இருக்காங்களா? சூப்பர். டாடி டாடி உங்களுக்கு எந்த ரவுண்டு ரொம்ப குத்திருந்தது? எனக்கும் எல்லா ரவுண்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பர் சார். அப்புறம் டாடி இந்த நாள் எப்படி டாடி கோச்சு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பசங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல பயம் இல்லாமல் எல்லாத்துலேயும் ஒரு நம்பிக்கை வர மாதிரி இந்த ஷோ நடத்துனீங்க. அது ரொம்ப நல்லா நடந்தது. தேங்க்யூ ஸோ மச் டாடி. ஸோ அடுத்தது காட்டி கிட்ட கொடுங்க. காட்டி வணக்கம் காட்டி. வணக்கம்ப்பா. நான் காட்டி கேத்தி எப்படி இருந்தாங்க இன்னைக்கு? சூப்பராக இருந்தா. கலக்குன்னு கலக்கிட்டாங்கல்ல. எந்த ரவுண்ட் ரொம்ப குத்திருந்தது? எல்லா ரவுண்டுமே ஓகே. ரொம்ப சந்தோஷம் காட்டிங்க. ஹாப்பி தீபாவளி. தீபாவளி. தேங்க்யூம்மா. இன்னொரு காட்டிங்க இருக்காங்க, கொடுங்க. நாங்க எப்படி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? சூப்பரா போச்சுங்க. உங்களுக்கு எந்த ரவுண்டு குத்திருந்தது? எல்லா ரவுண்டுமே நல்லா இருந்துச்சு. தாத்தா வணக்கம் தாத்தா. வணக்கங்க. தாத்தா உங்களுக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப குத்திருந்தது? எல்லா ரவுண்டுமே நல்லா இருந்தது. எப்படி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? சந்தோஷமா போச்சு. தேங்க்யூ தாத்தா, வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ. அடுத்ததாக மோனிசே நடா கேட்டுலாங்க வீட்டுல. ஹலோங்க. வணக்கம்யா. என்னங்க எப்படிங்க கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. சூப்பருங்க. என்னங்க உங்க பேரனை பார்த்தா சைலண்டா இருக்காங்க மாதிரியே தெரியலையே. சரிங்க, உங்களுக்கு எந்த ரவுண்டுங்க வரங்க குத்தி இருந்தது? எல்லா ரவுண்டும் நல்லா இருந்தது. ரொம்ப நன்றிங்க, நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. சூப்பர்மா, தேங்க்யூ. அடுத்ததாக nganggi வணக்கம். வணக்கம். எப்படிங்க கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? ரொம்ப நல்லா போச்சு சார். இந்த கிட்ஸ் எல்லாம் செகண்ட் ரோல வந்து அவங்கள இண்டிவிஜுவலா பேச வச்சீங்கல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வீட்டில் வந்து எல்லாருக்கும் அவங்கள தனியாக உட்கார வச்சு இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லைல்ல. இந்த மாதிரி தனியாக உட்கார வச்சு அதுவும் தேர்ட் பர்சன் கேட்குறப்போ அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஃபீலிங்ஸ் அது எல்லாமே வெளியே வருது. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றிங்க, நீங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி சார். அதேதான் nganggi சொன்னாங்க, எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. சோக்கரே என்னடா வந்து முடிச்சிடலாங்க. அதான் எல்லா ரவுண்ட்ல கிஃப்ட் வாங்கியாச்சு, கலங்க வேண்டியதான். இல்லப்பா, இன்னும் ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. உங்களுக்கு வந்து சூப்பரான கிஃப்ட் கொடுக்குறாங்க. எல்லாம் இறங்கி வாங்க. நீங்க வந்து சங்க அழகா வந்து கொரக்காங்கன்ன. உன்னோட கொரக்காங்கன்ஸுக்காக நாங்க எவர் கிரீன் கொட்டாசு கடை வழங்கும் 2000 ரூபாய் மதிக்குள்ள ஒரு கிஃப்ட் பாக்ஸ். அண்ட் இது மட்டும் கிடையாது, நாங்க ஷோ காத்துட்டு நேர்ல போனா இன்னும் நிறைய ஆக்கரம் தருவாங்க. ஸோ தேங்க்யூடா வந்ததுக்கு. தருணே இந்தாடா, தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. பிளாஸ்டிக்கா கோக்கோ நல்லா சேஃப்டியா ஓடிக்கணும், சரியா? தூக்க முடியுதா? ஐயோ முடியலையே. போனீச்சே தூக்குறா. தீபாவளி வந்து சேஃபாக என்ஜாய் பண்ணணும், சரியா? சரிடா. கிருஷ்ணா, இந்த தீபாவளி செலிப்ரேஷன் வந்து நாங்க சூப்பரா கொண்டாடணும் இல்லையா? ஆமாடா, செம்ம சூப்பரா கொண்டாடணும். அண்ட் எஸ், நாங்களுக்காக ஸ்பான்சர் பண்ண நாங்க ஆஸ்ட்ரோ கவுன்ஸ் அண்ட் எவர் கிரீன் கிராக்கர்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி, பெரிய நன்றி. ஸோ நாங்க ஜெயா டிவி காத்துக்கிட்டு இருக்கோம் மக்களே. கண்டிப்பா என்னோட பேரை சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா பெரிய ஆக்கருக்கு உண்டு. தரலன்னா எனக்கு கோணுடிங்க, நான் காத்துக்கிறேன். எஸ், எல்லாரும் வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் மக்களே, நாங்க குழந்தைங்க வந்து இதே மாதிரி சங்கையான வாழா இருக்கிறாங்க. ஆனா நாங்க ஷோல கலந்துக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ஒரு நங்கர் தெரியுதா? அந்த நங்கருக்கு குழந்தைங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பி விடுங்க. ஜாலியா நாங்க ஷோல கலந்துக்கலாம். எஸ், ஸோ இந்த வாரம் வந்து சூப்பரா போச்சு. அண்ட் இதே மாதிரி கலர்ஃபுல்லான வாழு பசங்களோட அடுத்த வாரம் வந்து உங்களை சந்திக்கிறோம். அண்ட் உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்றது உங்கள் கலர் மச்சான். மக்களே, எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி.